அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இல்லத்தரசி. நம்ம சேனலில் தொடர்ச்சியாக புதுமையான டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இனி வரும் காலங்களில் வேஸ்ட் திங்ஸ் வச்சு ரீயூஸ் பண்ணக்கூடிய வீடியோஸ், கிராஃப்ட்ஸ், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே வர காத்துக்கிட்டே இருக்குது. நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் நீங்களும் பார்த்து பயனடைய நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பிகினர்ஸ் எல்லாருமே ஈஸியாக செய்கிறது மாதிரியான சிம்பிள் அண்ட் டேஸ்டியான, ரொம்ப சீக்கிரமாக டெய்லி சமைக்கிற மாதிரியான வீடியோஸும் வர இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த வகையில் இன்றைக்கி என்ன ஈஸி சமையல் பார்க்க போகிறோம்னா தும்பங்காய் கறி. இது இலங்கை மக்கள் சிம்பிளாக எப்படி சமைக்கிறாங்கன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் 500 கிராம் அளவுக்கு தும்பங்காய் எடுத்திருக்கிறேன். முதல்ல இந்த மாதிரி இதை கட் பண்ணிக்கணும். நம்ம சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி காய் பிஞ்சுத்தன்மையாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக வரும். முத்தல் தன்மையானதாக இருந்துச்சுன்னா நீங்கள் கட் பண்ணும்போதே கஷ்டமாக இருக்கும், அது சாப்பிட முடியாது. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி உள்ளே இருக்கிற விதைகளை மட்டும் நீக்கிட்டு இந்த மாதிரி தோல் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ இதை கட் பண்ணி முடிச்சிட்டோம். வாஷ் பண்ணிவிட்டு வந்துடலாம். வாஷ் பண்ணிவிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை இன்னும் சின்னதாக பீஸ் போட்டால் நல்லா இருக்கும். ஸோ இதையும் இரண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ரெடி பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அடுப்பை லோ ஃப்ளேமில் எரிய விட்டுருக்கேன். கடாய் சூடானதும் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் ஹீட் ஆனதும் சின்ன வெங்காயம் 1 கப் அளவுக்கு சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துடலாம். கூடவே 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவு கறிவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். இப்போ இது கூட 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு துண்டு சிக்கன் ஃப்ரை பண்ணி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். மறுபடியும் அடிப்பிடிக்காமல் இருக்க கிளறி விட்டுக்கலாம். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள்,
அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்து மறுபடியும் கிளறி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் ஓரளவு வதங்கட்டும். இதை அப்படியே மூடி போட்டு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். 2 நிமிஷம் ஆச்சு. இப்போது கறிவேப்பிலை சேர்த்துக்கும் போதே ரொம்ப இலை 5-6 துண்டுகள் சேர்த்துக்கணும். நான் இப்போ சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிட்டோம்னா கறி ரொம்பவே வாசனையாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தும்பங்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லாவே கிளறி விட்டுக்கோங்க. இதை பார்க்கும்போதே சாப்பிட ஆசையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா காலங்கள்லேயும் தும்பங்காய் கிடைக்கிறது இல்லை. இப்போ காய் ஓரளவு வதங்கட்டும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். சேர்த்து எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டு மறுபடியும் 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அஞ்சு நிமிஷம் கழிச்சு இது கூட தேங்காய் பால் 2 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நல்லா கொதி வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். பால் 1 கப் அளவுக்கு வத்தி வரணும். கூடவே காயும் வெந்து வரட்டும். நல்லா கொதி வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். பால் 1 கப் அளவுக்கு வற்றணும். கூடவே காய் நல்லா வெந்து வரணும். இடையிடையே அடிப்பிடிக்காமல் கிளறி விட்டுக்கோங்க. இப்போது காய் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 கப் அளவுக்கு கெட்டியான தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டு கொதி வரும் வரைக்கும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம்.
இப்போ ரெடி ஆகிடுச்சு. நல்லா கொதிச்சுக்கிட்டே இருக்கு. இப்போ இது கூட கொஞ்சமாக சீரகப்பொடி தூவி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவு தாங்க, நம்ம சுவையான ஹெல்தியான தும்பங்காய் பால் கறி ரொம்பவே அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். என்னோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றிய உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.